விருச்சிகராசி என்பவர்களுக்கு அடியனின் வணக்கம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்கள் தரப்போகுதுன்னு பார்ப்போம். விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 1க்கும் 6க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 2ல் இருக்கிறார். அப்போ என்னவா இருக்கும்? தனது வாக்கின் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் சிறிய சச்சரவுகள் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு. அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக இவருக்கு அனுகூலமான விஷயத்தை தரும். மேலும் வேலை சார்ந்த ஒரு அழுத்தம் ஏற்படும். என்னவோ சும்மா தான் இருக்கும், பட் அந்த வேலை சார்ந்த ஒரு அழுத்தம் குடும்பத்தில் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். ஆனால் வேலை சார்ந்த விஷயத்தை வேலையோடு விட்டு அங்கேயே ஆஃபீஸோடு விட்டு வந்துடுங்க. உங்களோட 2ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கிறார். மறைமுக வருமானம், வாடகை மூலம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருப்பீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும், அதோட ப்ராஃபிட் இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாக்கின் மூலம் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் ஒரு ஆசிரியர் பணி சேர்க்கலாம், உங்களுக்கு வாக்கின் மூலமே வருமானம், புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட 10ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார். ஸோ புதிய தொழில் முயற்சி, உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து புதுசாக ஒரு தொழில் முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 5ல் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். சிறிய சிறிய உபாதைகள் ஏற்படும். விருச்சிகராசி என்பவர்களின் குழந்தைகளுக்கு சிறிய உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனீஸ்வர பகவானால் இந்த ஆயில் ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. குழந்தைங்களுக்கு இந்த டைமுக்கு சாப்பிட கொடுங்க. ஹெல்த்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்துங்க. இதை பண்ணிங்கன்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்களின் 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியிலே இருக்கிறார், புதனோட சேர்ந்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். அப்ப கணவனின் மூலமாக ஒரு வருமானம், நண்பர்கள் மூலமாக ஒரு மறைமுக வருமானம், ஒரு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எப்பயோ ஃப்ரெண்டு கொடுத்துருப்பீங்க, நீங்களே மறந்துட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்க ஃப்ரெண்டு வந்து அதை காசு வந்து கொடுப்பாரு. ஸோ அது போல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி புத பகவானும் 8க்கும் 11க்கும் அதிபதி புத பகவான். ஸோ மறைமுக வருமானம், லாட்ரி அடிக்கிறது, புதையல் கிடைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியே விருச்சிகம் தான். சரிங்களா? 8ஆம் பாகமே விருச்சிகம் தான். அப்போ நிறைய ரகசியங்கள் இருக்கும், நிறைய திறமைகள் உள்ளுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் வெளியே வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கு. உங்களோட 9ஆம் அதிபதி சந்திர பகவான். ஸோ உங்களை பாக்கியங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க உங்கள் அப்பா அம்மா, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சிப்பார் உங்கள் அப்பா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அப்போ சில விஷயங்கள் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஸோ அவர்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது. என்னை மன்னிச்சிருப்பா, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அப்படின்னு சரண அடைஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட 11ஆம் அதிபதி புத பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்போ 2ஆம் விருச்சிகராசி என்பவர்கள் 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னா அதற்கான மணமகளும் தானே உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறும் இந்த காலகட்டத்தில். ஸோ மார்கழி முன்பு நீங்கள் திருமணத்தை வச்சிடலாம். கூட்டு தொழிலுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு இருக்கீங்க, இல்லை வாழ்க்கை துணையோட கூட்டு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, அவங்க உங்களை தானாக அணுகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூட்டு தொழில் அமையும், சிறப்பாகவே அமையும். ஆனால் உங்களோட வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. டாக்குமெண்டேஷன்ஸில் சைன் பண்ணும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக இடுப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறியதாக வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கால் பகுதியில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்குங்க. கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி புதன் தான், 11ஆம் அதிபதி புதன் தான். யாராவது ஆசை வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெயில் பண்ணுறதோ இல்லை எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அந்த விஷயங்கள் கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். நண்பர்களிடம் கவனம் தேவை.
இந்த காலகட்டம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இல்லை. அதனால் எதுலேயும் சைன்லாம் பண்ணாதீங்க. இப்போ அப்புறம் பண்ணித்தரேன் இப்போ பண்ணித்தரேன் அந்த விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. டாக்குமெண்டேஷன்ஸ்லையும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் மிகவும் கவனம் தேவை. கணக்கு வழக்குலலாம் கரெக்டாக இருங்க. உங்களோட விஷயங்கள் இது இல்லையா இது இல்லைன்னு கொடுத்துருங்க. இது என்னோடது கேட்டு வாங்கிக்கோங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்வது மிகவும் சாதகமான ஒரு விஷயத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த மார்கழியில் வெங்கடாச்சலபதி நின்ற கோல பெருமாள், சரிங்களா, ஸ்ரீரங்கத்தில் திருப்பதி நின்ற கோல பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் எதுக்காகலாம் இவனால காத்துட்டு வேண்டிட்டு இருந்தீங்களோ, உங்களோட தேவைகள் எல்லாம் இருந்துச்சோ, அது வெங்கடாச்சலபதியோட அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு சகல விஷயங்களும் கை கொடுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கட்டாயமாக வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்யுங்கள். இல்லை இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்களா, திருச்சியில் போயிடுங்க. ரங்கநாதர் சுக்கிரன் ஸ்தலம், அவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை தொழிலில் இரண்டாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், மூணாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கீங்களா, திருச்சிக்கே போயிடுங்க. திருச்சி ரங்கநாதரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சகலமும் கைகூடும். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தை செஞ்சால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. தலைவலிக்கு அதுக்கான மெடிசன் போடணும். அது போல விஷயங்கள் எந்த வழிபாடு செய்யும் பொழுது என்ன விதமான உங்களுக்கு பலன் கிடைக்குன்னு பார்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ப வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.